வணக்கம். சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவு. தனுசு ராசியில் பயணிக்கக்கூடிய புதன் செய்யக்கூடிய பலன்களுக்காகத்தான் இந்த பதிவு. இப்போ நவம்பர் 27 மூல நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் கேது நட்சத்திரத்தில் பயணித்து அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு டிசம்பர் 10 வர்றார். மறுபடியும் வக்கரமாகிறார். டிசம்பர் 14 வக்கரமாகிறாரு. மறுபடியும் கேது நட்சத்திரத்திலே வக்கரமாகி வந்துட்டு டிசம்பர் 28 விருச்சிக ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு புதன் நட்சத்திரத்துக்கு வர்றாரு. மறுபடியும் 7 ஜனவரி 7 கேது நட்சத்திரத்துக்கு போகிறாரு. மறுபடியும் 20 ஜனவரி 20 சுக்கிர நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜனவரி 30 வரைக்கும் அந்த தனுசு ராசியில் இருக்கார். ஸோ இந்த தனுசு ராசிக்கும் புதனுக்கும் அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இப்போ நம்ம சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் 1, 5, 9 அப்படிங்கிறது தான் நெருப்பு ராசி. நமக்கு 5ஆம் இடமானது தனுசு. அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், வளர்ச்சி, குழந்தைகள், குதூகலம், கேளிக்கை, விளையாட்டு, கலைகள், ஐக்யூ வேல்யூ, படிப்பு அத்தனையும் குறிக்கிறது. இந்த 1, 5, 9ங்கிறது மூளை உழைப்பு சார்ந்த பாவங்கள். அப்போ அந்த பாவங்களில் புதன் போகும்போது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கேது நட்சத்திரத்தில் போகிறாரு. நம்ம ஏற்கனவே குரு கேது நட்சத்திரத்தில் போகிறதுக்கான பதிவை போட்டிருந்தோம். அப்போ அந்த குருவுக்கும் இந்த புதனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது. இது அந்த டிசம்பர் 10 வரைக்கும் இருக்கும். மறுபடியும் நமக்கு வக்கரமாயிடுறார். அப்போ இந்த குருவும் புதனும் ஒரு கனெக்டிவிட்டியில் ஏற்படுறது 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது நம்மளுக்கு புதன் தன லாபாதிபதிங்கிறது. குரு 5ஆம் அதிபதி. அப்போ பாக்கியம் 9ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் ஏற்படக்கூடிய ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது சந்தோஷத்தை, நல்ல திருப்பங்களை, நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயம். உறவுகள் வகையிலையும் நல்லது பண்ணும். அதே போல் தொழில் சார்ந்தும் நன்மை பண்ணும். உற்பத்தி சார்ந்த துறை அப்படின்னு எடுக்கும்போது அது அந்த உற்பத்தி துறையிலேயே நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல இருந்தீங்கன்னா அது நல்லா தான் டெவலப் ஆகும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 5ஆம் வீட்டில் இருக்கிற புதன் அப்படின்னு எடுக்கிறது கொஞ்சம் ட்ரேடிங்கை மந்தப்படும். ஆனாலும் கூட மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டதோ அல்லது அடுத்தடுத்த கட்டங்கள், அடுத்து நம்ம என்ன செய்யலாங்கிறதுக்கு உண்டான திட்டங்களோ செயல்படுத்தப்படும். நல்ல திருப்பங்கள் அமையும். எப்போவுமே ஒரு மனசில் ஒரு திட்டம் போட்டால் தான் அது செயல்பாட்டுக்கு வரும். அது திட்டமிடுவதற்கு இந்த 5ஆம் இடம் அவ்வளோ வேலை செய்யுது. புதன் அப்படின்னாலே புத்தி கூர்மையான விஷயங்கள், கம்ப்யூட்டர் சாதனங்களை பயன்படுத்துறது, அதே போல் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள், கணிதம் சம்மந்தப்பட்டது, கால்குலேஷன்ஸ், வியாபாரம் சம்மந்தப்பட்டது அத்தனைக்குமே இந்த புதன் தான் காரகம். அது நம்மளுக்கு தன லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர். ஆனால் அவருடைய நட்சத்திரம் நம்மளுக்கு 4, 8, 12க்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலும் கூட அந்த 4, 8, 12 அப்படிங்கிறதுல இருந்து நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்தில் அந்த புதனானவர் நெகட்டிவாக இருந்திருந்தார்னா அந்த 4, 8, 12 செயல்படாமல் பாசிட்டிவாக செயல்படுவார். இப்போ 3ஆம் இடம், 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாம் புதனுக்கு பாசிட்டிவாக செயல்படக்கூடிய இடங்கள். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு கெட்ட எனர்ஜியாக இருந்தாலும் அது நம்ம ஜனன ஜாதகத்தில் பிறக்கும்போது பாசிட்டிவாக மாறிச்சுன்னா அது நன்மை பண்ணக்கூடிய கிரகமாக மாறிடும். அப்போ நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். திருமண காரியங்கள், சுபகாரியங்களுக்கு, கோவில் காரியங்கள் சம்மந்தப்பட்டது, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை ஜவுளி உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை டெவலப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பொருள்களை வாங்கி விற்கிற வேலை பண்ணிகிட்ருக்கோங்க, ட்ரேடர்ஸாக இருக்கீங்க, அதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணும்.
வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் நன்மை பயக்கும். அப்போ இந்த புதனுங்கிறது முழுக்க முழுக்க வணிகம் சார்ந்தது. அந்த வணிகத்துக்கும் அதில் நம்மளுக்கு குரு பகவானுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதாவது நிறைய பணம் அப்படிங்கிறது புழங்கிறதுங்கிறது குரு தான். அப்படிப்பட்ட குருனுடைய வீட்டில் போகக்கூடிய புதன் இந்த 2 பேருக்கும் உள்ள அந்த 1-5ங்கிற தொடர்பு. புதன் வீட்டிலிருந்து குரு 5ஆம் வீட்டில் இருக்கார், குரு வீட்டிலிருந்து புதன் 9ஆம் வீட்டில் இருக்கார். இந்த 2 பேருனுடைய இந்த சுப பார்வைன்னு இருக்கு இல்லையா, இது நமக்கு திடீர் திட்டங்கள் மூலம், திடீர் திருப்பங்கள் மூலம் புகழை கொடுக்குறோம், வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கவங்களுக்கு எதிர்பாராமல் ஒரு நல்ல திருப்பு முனையாக அமைஞ்சு திருமணம் அமைஞ்சிடும். இதுக்கெல்லாம் புதனுக்கு சப்போர்ட் இருக்குது. ஏற்கனவே நமக்கு சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த புதனுடைய வீட்டு தனுசில் இருந்து பார்த்திங்கன்னா சனி 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த 3ஆம் இடம்ங்கிறதும் கம்யூனிகேஷன் தான். அப்போ நமக்கு என்ன புது புது திட்டங்கள் ஐடியாக்கள் தோணுதோ அதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே க்ரியேட் ஆகுது. சனிங்கிறது நம்மளுக்கு ஒரு பக்க பலமாக வேலை செய்யும், சப்போர்ட்டிவாக வேலை செய்யும், கஸ்டமராக வேலை செய்யும். அதே நேரத்தில் படிக்கிற குழந்தைகள், அது உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, இது மாதிரி பெரிய லெவலில் படிக்கிற குழந்தைகளுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அது இன்ஜினியரிங் மற்றும் மார்க்கெட்டிங் லைனு, ஃபைனான்ஸ் லைனு, இதில் எல்லாம் படிக்கிறவங்களுக்கும் சிறப்பு கொடுக்கும். அப்போ இந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் என்பது நமக்கு சிறப்பாக இருக்கிறது. இப்போ புதன் டிசம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு பூராட நட்சத்திரத்தில் போகிறார், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ சுக்கிரன் நமக்கு சாதகமான கிரகம் தானே, 10ஆம் அதிபதி, தொழில் அதிபதியே அவர் தான். அதே மாதிரி சுக்கிரனுடைய நட்சத்திரமே நம்ம ராசியில் தான் இருக்குது, பூரம். அப்போ நம்ம எண்ணங்கள், நம்மளுடைய திறமைகளெல்லாம் வெளிப்படும். நமக்குன்னு புதுசு புதுசாக தோன்ற ஐடியாக்களெல்லாம் டெவலப் ஆகும். அது ஃபெமிலியாரிட்டியாக பேசப்படும். அப்போ நம்ம எதேச்சையாக நமக்கு தோணின விஷயங்களை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து பயன்படுத்தி பார்க்கும்போது அதுவே இவ்வளவு சக்ஸஸ் கொடுக்குதான்னு நமக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும். அந்த வகையில் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் உறவுகள்லையும், உறவுகள் சார்ந்து ஒரு இன்பத்தை கொடுத்துரும். எந்த விதமான ஒரு பகை பாராட்டுதல் இல்லாமல், ஒருத்தருக்கு ஒரு சுணக்கம் இல்லாமல், பிரியமாக பழகக்கூடியது, பிரியப்பட்டு பழகக்கூடியது, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும். குழந்தை பிறப்பு, இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும். அதே போல் தான் கல்வியிலையும் டெவலப் பண்ணி கொடுக்கும். கலை தொடர்புகள், கலை சார்ந்த தொடர்புகள் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அதாவது க்ரியேட்டிவிட்டி மைண்டு வச்சு செய்கிறது, அந்த மாதிரி இது. அதுவும் குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய அந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாமே ஒரு புகழ் பெறக்கூடிய அளவுக்கு பேசப்படும். அப்போ நம்மளுடைய ஆதிக்க கிரகம் என்பது நமக்கு சூரியனாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சுக்கிரன் அங்கே மெயினான வேலை. கேதுவும் நம்ம ராசியில் தான் இருக்குது. இப்போ கேது 2ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, நம்மளுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2ஆம் இடம் என்பது நமக்கு எந்தவித ஈடுபாட்டில் நம்ம ஈடுபட்டாலும் அதன் மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்கிறத காட்டுது. அது மாதிரியான பொருள் வரவுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த புதனை பயன்படுத்திக்கலாம். இந்த நெருப்பு ராசிகள் அப்படிங்கிறதே ஒரு ஆதிக்க பலனை வச்சிருக்கு தன்கிட்ட. எஸ்டாப்ளிஷ் பண்ணுற பவர், என்னுடைய ஆளுமை திறன் இப்படித்தான் அப்படின்ட்டு, நான் பிஹேவ் பண்ணுவது இப்படித்தான் அப்படின்னு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படியே பண்ணி காமிக்கும். அந்த அளவுக்கு அதை செயல்படுத்தும் பொழுது அதில் ரிசல்ட்டும் நல்லா கொடுக்கும். இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி வளம் பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.